ஆஷா 25/12/96 6:43 PM ஜேபியில் பிறந்திருக்கிறாரு. அண்ணா, ஐ வாண்ட் கன்ஃபார்ம் மை லக்னா. லக்னா இஸ் மிதுனம். டெல் மீ அபவுட் மை பர்சனாலிட்டி. டு ஐ ஹேவ் ஸ்மால் ஆன் ஃபேஸ் அண்ட் விச் சைட்? அண்ட் விச் சைட்டா என்ன கேட்குறீங்களா? டேக் கோர்ஸ் ஐடி யங் அண்ட் கெட் எங்கே லெஸ்னா. ஓகே, ஜேபியில் இருக்கீங்களா? பரவாயில்லையா? வேறு கேள்வி இவங்களும் மலேசியாவிலேருந்து தான் கேட்குறாரு பார்த்தீங்களா? லக்னத்தை கன்ஃபார்ம் பண்ணி கொடுங்க, எனக்கு கோவம் வருது. எப்படி அழகாக எங்கே கேட்டிருந்தாரு. கெட் என்ன ஐடியில் இருக்காங்க. யங் ஏஜ் கெட் எங்கர் நவ் லெஸ். ஓகே, சின்ன வயசில் ரொம்ப கோபமாக இருந்தீங்களா? இப்போவே உங்களுக்கு சொன்ன சின்ன வயசு தானே, 96 பிறந்திருக்கீங்க. மிதுனம் ராசி திருவாதிரை நட்சத்திரம். மிதுனம் ராசி திருவாதிரை நட்சத்திரம். லக்னம் படின்னு பார்த்தீங்கன்னா லக்னம் 5 டிகிரி இருக்குது. சரி, லக்னம் 5 டிகிரி இருக்குது. குரு வந்து 8ஆம் இடம். மிதுன் லக்னமாக இருந்தால் பிறந்த இடத்துல தள்ளி இருப்பீங்க. 8, 12 சுபத்துவ அமைப்புகளில் 12ஆம் இடத்தை 2 கிரகங்கள் வலுத்து பார்க்குறாங்களா? அப்படியே பாருங்கள். மிதுன லக்னமாக இருக்கிற பட்சத்தில் 12ஆம் இடத்தை 2 கிரகங்கள் வலுத்து பார்க்குறாங்கன்ற காரணத்தினால உங்களால் பிறந்த இடத்துல ஜேபியிலேருந்து தள்ளி தொழில் வேலைன்ற மாதிரி அமைப்பு இருக்கும். மோஸ்ட்லி ஜேபியில் இருக்கிறவங்க எங்கே இருப்பீங்க? பிறந்த இடத்த விட்டு தள்ளிச்சிங்க போல தான் வேலைக்கு போவீங்க. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும்? அடுத்து இதோ நடக்கிறதும் சனி தசை. இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? கண்டிப்பாக ஜேபியை விட்டு வெளியில் வருமானம் தேடக்கூடிய அமைப்பு அப்படின்ற மாதிரி வருமா? சரி, முகத்தில் மச்சம் இருக்குது. முகத்தில் மச்சம் இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும்ங்க. இந்த இடத்துல லக்னாதிபதி சுக்கிரனா இருந்தார் அப்படின்னா உங்களை அழகாகவும் பொலிவாகவும் வச்சிருப்பாரு. பெர்ஃப்யூம் போடாமல் வெளியே போக மாட்டீங்க அப்படின்னு. ஓகேங்களா? இந்த தன்மையில் வந்துடுது. அப்போது பெர்ஃப்யூம் போடாமல் வெளியில் போகக்கூடிய அமைப்பு. ஒருவேளை மிதுன லக்னமாக இருந்தால் சந்தேகம் பிடிச்சவங்களா இருப்பீங்க. ஆனால் பொண்ணான்னு தெரியல. பேருங்க பேர் எங்கேயோ ஓடிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆஷா 25. நீங்கள் மிதுன லக்னக்காரராக இருந்தால் லக்னாதிபதியை சனி பார்க்குறாருன்ற பட்சத்தில் கடுமையான பிடிவாதக்காரராகவும் சந்தேக பேர் வழியாகவும் இருப்பீங்க. ஒருவேளை இந்த ராசி இந்த லக்னக்காரராக இருக்கீங்க, ரிஷப லக்னக்காரராக இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன அழகுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அமைப்பு. 2 சுப கிரகங்கள் வலுத்து லக்னத்தை பார்க்குறாங்கன்ற பட்சத்தில் அதிகமான அழகு பெர்ஃப்யூம் போட்டுக்கிறது, அழகாக அயன் பண்ணிக்கிட்டு சட்டை போட்டுக்கிறதுன்றது மாதிரியான விஷயம் வரும். இந்த அமைப்புகளை வச்சு உங்கள் குணம் என்னன்றதை கண்டுபிடிங்க. இப்போ நீங்கள் கோபம்னு சொன்னது கோபமா பிடிவாதமான்றதை செக் பண்ணி பாருங்க. இல்லைங்க, பிடிவாத அமைப்புகள் இருக்கு, இந்த மாதிரி தன்மை பிடிவாத அமைப்புகள் இருக்கு, பிறந்த இடத்துல இருந்து தள்ளி இருக்கிறேன்னா மிதுன ராசி. ஓகேங்களா? சாரி, மிதுன லக்னம். அதே நேரத்தில் ரிஷபமாக இருந்தீங்க அப்படின்னாக்கா இப்போ என்ன தசை நடக்குது? மிதுனமாக இருக்கிற பட்சத்தில் இப்போ உங்களுக்கு குரு தசை முடிஞ்சு சனி தசை இங்கே ரிஷபமாக இருந்தீங்கன்னா யோக தசைன்னு வரும். அவரே நீர் வீட்டு அமைப்புகளில் இருக்காருன்றதுனால கண்டிப்பான தள்ளி இருக்கக்கூடிய அமைப்புகளை பண்ணுவார். ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வியின் படியும் ஜோதிடத்தில் லேசான ஒரு ஆர்வத்துப்படி இந்த விஷயத்தை கேட்கறதுல நீங்கள் கண்டிப்பாக மிதுனமாக இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. பிடிவாத குணமும் இந்த அமைப்புகளை நீங்களே பார்த்து சொன்னீங்கன்ற பட்சத்தில் இயல்பாக உங்களால் சொல்லிக்க முடியும். சனி தசை 8ஆம் அதிபதி தசைன்றதுனாலையும் அவரே சற்று பாபத்துவ அமைப்புகளில் இருக்கார். ஆமாம், செவ்வாயோட அமைப்புகள் இருக்காருன்றதுனால சனி தசை தொழில் அமைப்புகளை லேசாக ஒரு மாதிரி பண்ணாலும் கூட நீச்சனுடைய வீட்டில் இருக்காருன்றனால லேசாக ஒரு மாதிரியான அமைப்புகளை பண்ணாலும் கூட பிற்பகுதியில் அவர் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரியான தன்மையில் என்ன இருந்தாலும் அவர் சனி ராகு செவ்வாயுடைய பார்வையில் கேதுவோடு இருக்கக்கூடாது. அந்த இடத்த ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுவார் தான். இந்த இடத்துல பெர்ஃப்யூம் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க, எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக யூஸ் பண்ணுவேன், எல்லாத்துலேயும் எனக்கு புதுசாக வேணும், நான் வந்து அப்டேட்டாக இருப்பேன், சோஷியல் மீடியா மாதிரியான விஷயங்களில் ட்ரெண்டிங்காக இருப்பேன், சுற்றி பார்க்க போகணும்னு நினைப்பேன் அப்படின்னாக்கா ரிஷபம்ங்க. அடுத்தவங்களுக்காகவே வாழ்கிறேன், நண்பர்கள்லாம் ஏமாற்றிட்டு போயிடுவாங்க அப்படின்னா மிதுன லக்னமாக இருப்பீங்க. இந்த 2 லக்னத்தில் என்னன்னு பார்த்துங்க ஆஷா.